2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். மிக முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்டங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கு? கூடுதலாக இந்த முறை நிதி ஒதுக்க காரணம் என்ன சார்? இல்லை, ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் அதில் சொன்ன செய்திகள் என்னென்னா, பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்துக்களை குறிப்பிட்டு அதில் நிதியமைச்சர் சொல்லியிருப்பார். இதில் தமிழக மக்கள் அத்தனை பேர்களுடைய எதிர்பார்ப்புகள் இதில் அடங்கி இருக்கின்றன, அவருடைய வாழ்வும் தாழ்வும் இதில் அடங்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அதனால் ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும். அனைத்து பகுதிகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை ஓரளவுக்காவது நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தேவை இருக்கும். மதுரையை எடுத்துக்கொண்டால், மதுரையில் புதிய தொழிற்பேட்டைகள் வர வேண்டும் என்ற கனவு அவர்களுக்கு, மதுரை வாசிகளுக்கு உண்டு. அது இந்த தடவை முயற்சி செய்து பார்த்துருக்குறோம். அங்கே பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டிஸோட ஒரு இது. அதே போல் ஐடி பார்க் அங்கே இருந்திருக்கு. அதே மாதிரி விருதுநகர் பகுதியில் ஒரு டெக்ஸ்டைல் பார்க் அதில் வந்திருக்கு. கோவையில் டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பின்னிங், இதெல்லாம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப ஜவுளி குறித்தான புதிய ஆராய்ச்சி அணுகுமுறையெல்லாம் அவசியம் தேவை. அடுத்த கட்டத்துக்கு அந்த துறை போகணும் அப்படிங்கிறதுக்காக கோவையில் ஒரு மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையம், அந்த பகுதிக்கு ஏற்றவாறு தொழில் முனைவோர் அதிகம் இருக்கும் பகுதி என்பதால் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த திட்டம் இது பண்ணிருக்கு. நாமக்கல் எடுத்துட்டோம், நாமக்கல்லில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், பெரம்பலூரில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், திண்டுக்கல்லில் திண்டுக்கல் மாநகராட்சி தண்ணீர் தேவையை நிறைவு செய்வதற்காக ஒரு திட்டம். கடற்கரையோரம் பார்த்தோம்னா, கடற்கரை கிட்டத்தட்ட ஒரு 10 கடற்கரைகளை தேர்ந்தெடுத்து, அது மரக்காணத்திலிருந்து ஆரம்பித்து சில்வர் கடற்கரை அல்லது காமேஸ்வரம் கடற்கரை நாகப்பட்டினத்திலிருந்து, அதே போல் தூத்துக்குடி, கோடாவிளை, கன்னியாகுமரி, பல இடங்கள் இருக்கக்கூடிய கடற்கரைகள். சென்னையில் எண்ணூர், திருவான்மியூர், இது போன்ற கடற்கரைகள்லாம் எடுக்கிறோம். மெரினா கடற்கரை எடுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன தேவை, அந்த பகுதிக்கு நம்ம என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு தரப்புக்கும், எல்லா தரப்புக்கும், அது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, குடிசைகளை அகற்றக்கூடியதாக இருந்தாலும் சரி, வறுமை ஒழிப்பில் நிதி ஆயோக் சொல்லியிருக்கிறது 2.2% மக்கள் தமிழ்நாட்டில் பன்முக வறுமை குறியீட்டின் கீழ் அந்த வறுமைகளில் இருக்காங்க அப்படின்னு. அநேகமாக ஒரு 5-6 லட்சம் பேர் இருக்கலாம். அவங்கள நம்ம கண்டுபிடித்து, வழக்கமாக நம்ம பயனாளிகளை அடையாளம் காணும் பொழுது ஒரு ஆணாதிக்க பார்வையோடு கணவனை இழந்த பெண்கள், அவருடைய குழந்தைகள் என்று நாம் தேடி எடுத்து பார்ப்போம். ஆனால் கள நிலவரம் என்ன சொல்லுகிறது என்றால், தாயை இழந்த குழந்தைகள் அதைவிட கவனம் தேவையான ஒரு அம்சமாக இருக்கிறது என்று பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் பல இடங்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் ஆதரவற்றோர், அதே போல் ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ள ஏழை குடும்பங்கள் இன்னும் அதிகமாக ஏழ்மையில் விழுவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே எங்களுடைய பயனாளிகள் கண்டறியும் முறையிலேயே அரசுக்கு ஒரு மாற்று கருத்துக்களும் அதனுடைய தேர்வு முறையும் மாற வேண்டும் என்று முடிவு செய்து அந்த வறுமையை ஒழிக்க முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் திருநங்கைகள் மாணவர்கள், அவர்கள் திருநங்கைகளாக அறியப்பட்ட பின்னர், 3ஆம் பாலினத்தராக அறியப்பட்ட பின்னர், பெற்றோர்களும் உறவினர்களும் அவருடைய ஆதரவு இல்லை என்பதால் அவர்களுடைய கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை என்ற செய்தி பத்திரிகைகளை வழிந்ததை அடிப்படையாக கொண்டு அவருடைய கல்விச் செலவை அரசு இப்பொழுது ஏற்பதாக அறிவித்திருக்கிறது. அதே போல் மதி இறக்கம், புறவுலக சிந்தனையற்ற மதி இறக்கம், ஆட்டிசம் டிசார்டர், அதற்காக ஒரு உயர் சிறப்பு மையம் சென்னையில். சென்னைக்குள்ளே வட சென்னை வளர்ச்சி பெறவில்லை என்றால் அதற்கு புதிய திட்டங்கள். இதுபோல் அனைத்து பகுதிகளுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்கான ஒரு முன்முயற்சி, முன்னகர்வு, முன்னெடுப்பு. சரி, இப்போ குறிப்பாக நம்ம மத்திய அரசனுடைய புதிய நிதிக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதான தேவை என்ன? கடந்த காலங்களில் 5%-4% குறைக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில் இப்பொழுது அதற்கான கூடுதலாக நிதி ஒதுக்க வாய்ப்பு இருக்கா?
ஒவ்வொரு நிதிக்குழுவும் வந்து அவங்களுடைய காலகட்டம் ஒரு 2 வருடம் எடுத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு அவங்க போய் பலரிடமும் கருத்து கேட்டு அவங்களுடைய பரிந்துரைகளை ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அதே போல் இந்த முறையும் தமிழகம் நம்முடைய தேவைகள், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய கருத்துக்கள், நம்மளுடைய ஆதங்கங்கள் அத்தனையுமே வந்து அவங்களிடம் வந்து கொடுப்போம். அநேகமாக ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு செய்தியை கொடுப்பாங்க, பரிந்துரை கொடுப்பாங்க. அது தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போ இந்தியாவில் தமிழ்நாடு அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலமாக இருப்பதா சொல்லப்படுகிற நிலையில் அது நமக்கு எவ்வளோ பெரிய சிக்கல், ஆண்டுதோறும் நம்ம வட்டியாக எவ்வளோ செலுத்துகிறோம் சார்? அது கடனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து நிதிக்குழுவினுடைய பரிந்துரையின்படி எவ்வளவு கடன் வாங்க முடியும் அப்படின்னு அவங்க நிர்ணயித்திருக்காங்க. நம்மளுடைய பொருளாதாரத்தின் அளவு என்ன, அந்த அளவை ஒட்டி எவ்வளவு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வரம்புக்குள் தான் நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது, வாங்குற கடனை நம்ம எப்படி செலவு பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அது வாங்குற கடனை வந்து நம்ம வந்து புதிய மூலதன செலவுகள், கட்டமைப்புகளுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கும் நம்ம சமூக வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வந்து இந்த அடுத்த நிதியாண்டில் வரும் நிதியாண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 49,000 கோடி ரூபாய் அளவுக்கு 50,000 கோடி அளவுக்கு நம்ம வந்து கட்டமைப்பு வசதிகளை வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ நிதி ஆதாரம் பெருகும் பொழுது நிச்சயமாக கடன் வாங்கும் முயற்சியும் குறையும். அதுக்கான முயற்சிகளை நம்ம இறங்கியிருக்கோம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம ₹1 செலுத்தினா 29 பைசா வருகிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில் நாம எவ்வளவு பைசா மத்திய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி சரியாக கொடுத்தா சமாளிக்கக்கூடிய அளவு இருக்கு, நம்ம அதனால எவ்வளவு இழக்கிறோம் சார்? அது இதை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க சென்ட்ரல் ஷேர் டாக்ஸஸ் வந்து போன இதில் நிதிநிலை அறிக்கையில் அவங்க வந்து ஒன்றிய அரசுலேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. அடுத்த வருஷமும் அதிகமாக தான் கொஞ்சம் வரும். ஏன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியா ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லாயிருக்கு. அதனால் வந்து மாநிலங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. ஓவரால் கலெக்ஷன் அதிகமாக இருக்கனால நமக்கு அதிகரிச்சிருக்கு. அது குறித்து இன்னும் நமக்கு வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூவை இன்னும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடணும். ஸோ எல்லா பக்கமும் நம்ம முயற்சி பண்ணணும். இது மட்டும்தான் இல்லை, பல்வேறு முனைகளிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம முன்னேற்றம். இப்போ சமீபத்தில் மின்வாரியத்தினுடைய கடன் நம்ம வந்து கூடுதலாக செலுத்தணும் 17,000 கோடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம் சார். இப்போ நம்ம மின் கட்டணமும் கூடுதலாக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கடன் இந்த ஆண்டு நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கா, அல்லது அங்கே வருவாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கா சார்? போன வருடம் வந்து ஒரு 6 மாதம் கழித்து தான் அந்த கட்டண உயர்வு வந்து நடைமுறைக்கு வந்தது. அதனால் அதனுடைய பலன் வந்து ஒரு பாதி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த வருடம் அது கிடைக்கலாம். பட் இதில் வந்து என்னென்னா, நம்ம கடன் இழப்பீடு அப்படிங்கிறப்ப கிராஸ் லாஸ் வந்து இழப்பீடை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. ஆனால் எங்களுடைய அனுமானம் என்னென்னா, ஒரு 2 அல்லது 3 வருடத்துக்குள்ளே வந்து நடப்பு அந்த இதில் வந்து நட்டம் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பின்மகிர்மான கழகத்தில் பல சீர்திருத்தங்களையும் அங்கேயும் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். புதிய கிரீன் எனர்ஜி கார்பரேஷன், அன்பண்ட்லிங், அதுக்கப்புறம் நிறைய சீர்திருத்தங்கள் அங்கேயும் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி ஆர் ஹோப்ஃபுல். குறிப்பாக நம்ம வந்து மகளிர் பெண்களுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்றைய தினத்தில் நான் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் பள்ளி மாணவர்களுக்கும் ஊக்கத்தை கொடுக்குறோம். அந்த தேவை இருக்கா சார்? இப்போ பொதுவாகவே மகளிருக்கான அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் அவங்கள முதன்மைப்படுத்தணும், மேலே கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்களுக்கும் நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு தேவை எந்த அளவுக்கு இருக்கு? அது வந்து பெண்களுக்கு வந்து நம்ம அவசியம் செய்யணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்துகள் இல்லை. அது நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களில் நல்ல பலன்கள் கிடைச்சிட்ருக்கு. புதுமை பெண்கிற திட்டம் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் உயர்கல்வியில் சேர்க்கை விகிதம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 36,000 பெண்கள் கல்லூரியில் சேர்ந்திருக்காங்க. இடைநின்றவர்களும் மீண்டும் வந்து சேர்ந்த அதிசயம்லாம் நடந்திருக்கு. அதே நேரத்தில் நம்ம இப்போ தமிழ் புதல்வன் நாம் அறிமுகப்படுத்தியிருக்க திட்டம் வந்து அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு கல்லூரியில் உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவிலேயே நம்ம அதிகமான சேர்க்கை விகிதத்தோடு முதலிடத்தில் இருக்கோம். ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுடைய உயர்கல்வி சேர்க்கை சற்று குறைவாக இருக்குது. அதனால தான் வந்து அதை டார்கெட் பண்ணி பண்ணுறோம். சார், இப்போ மெட்ரோவில் கிட்டத்தட்ட 63,000 கோடி முதல் கட்டத்திற்கு நாம் ஒதுக்கணும். மத்திய அரசு எவ்வளோ நிதி கொடுக்க வேண்டியது இருந்தது, அதை ஏன் கொடுக்காம போச்சுங்க சார்?
இல்லை, அவங்களுக்கு எழுதியிருக்கோம். முதல் கட்டத்தில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 2வது கட்டத்துலேயும் வந்து எழுதியிருக்கோம். அதனுடைய பரிசீலனையில் இருக்கு. எவ்வளோ நிலுவை இருக்கு? நிலுவை அப்படின்னு இல்லை, அவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும், ப்ளஸ் பன்னாட்டு கடன் உதவியும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அது வந்து ஒன்றிய அரசினுடைய பரிசீலனை இருக்குது. அது விரைவில் அவங்க கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம்.